Hello students, welcome to Max நேரம் 10th standard Max chapter 1 example 1.18 question பாருங்க. If the function f or f is a function or gives to or is defined by f of x equal to set of all சொல்லி ஒரு மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னா 2x plus 7 எப்படி சூஸ் பண்ணணும்னா x வேல்யூ -2 விட லெஸ்ஸாக இருக்கணும். அப்படி ஏதாவது லெஸ்ஸர் வேல்யூலாம் வந்துனா அப்போ நீங்கள் பாருங்கள் எக்ஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க -2 விட. அப்போ நீங்கள் சும்மா ஒரு ரஃபில் போட்டு பாருங்கள். அப்போ -2 விட சின்னது எடுத்தது -3 -4 -5 இஸ் கோயிங் ஆன். ஓகே, ஸ்டாப் கிடையாது. அப்போது -2 விட கம்மியாக இருக்குது. x² -2 அந்த ஃபங்க்ஷன் எப்போ வரும்னா எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணுமா -2 இருக்கணும், -1 இருக்கணும். ஏன்னா மைனஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டுன்றாங்க. அப்போ -1 இருக்கணும், அடுத்தது 0 இருக்கணும், 1 இருக்கணும், 2 இருக்கணும், 3 வரக்கூடாது. ஏன்னா அவங்க 3 வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு சொல்கிறாங்க, 3க்குள்ளே தான். அதனால் இந்த வேல்யூஸ் 3x -2 இந்த ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணோன்னா 3 வேல்யூ எக்ஸை விட கிரேட்டர் ஆகணும். அப்போ 3யும் சேர்த்துக்கலாம், ஏன்னா ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், இஸ் கோயிங் ஆன். ஓகே, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் இதை வச்சு அவங்க ஒரு 4 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சப்டிஷன் எந்தெந்த ஃபங்க்ஷன் எது எதுக்கு யூஸ் பண்ணுன்றதை நீங்கள் இந்த வேல்யூஸ் வச்சு தான் போட போகிறீங்க. அப்போ கரெக்டாக கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், அது டிஃபிகல்ட்டாகவே ஃபீல் பண்ணவே தேவை, ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எஃப் ஆஃப் 4 எக்ஸ் வேல்யூன்றது 4ன்னு அர்த்தம். அப்போது 4 எங்கே இருக்குது பாருங்கள், அதை முதல்ல யோசிச்சுக்கோங்க. 4 எங்கே இருக்குது பாருங்கள், 4 வந்து எந்த வேல்யூவில் வரும் இங்கே. அப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு இந்த வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் தான் சூஸ் பண்ணணும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x -2 இதை தான் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் இருக்கிறதுல நீங்கள் 4 போட்டிங்கன்னா எல்லா வேல்யூ 4, இங்கேயும் 4 போட்டிங்கன்னா 3 4s are 12, 12ல் 2 போச்சுன்னா 10. அப்போது எஃப் ஆஃப் 4 வேல்யூ என்ன 10. அவ்வளோதான், சிம்பிள். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்குல்லம்மா. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் சப்டிவிஷன் 2 அவங்களே கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் -2 கொடுத்துருக்காங்க. -2 எதில் வருது பாருங்க, செகண்டில் வருது. இதுக்கு தான் சப்டிவிஷன் 2ல் வருது. -2 -1 0, அப்போ -2 வருது. அப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கணும், x² -2 எடுத்துக்கணும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இதை தான் நீங்கள் முதல் ஃபங்க்ஷனை கொஸ்டினை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே எக்ஸ் வேல்யூன்றது என்னது -2. ஓகேவா? இதை சூஸ் பண்ணி -2 the whole square, ஏன்னா x ஸ்கொயர்னால -2 the whole square -2. -2 the whole square னா minus into minus plus ஆயிடும். 2 2s are 4 -2. அப்போ f of -2 equal to 2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தேர்ட் சப்டிஷன் பாருங்க, f of 4 plus 2 f of 1. ஆல்ரெடி நம்ம f of 4 equal to 10 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம f of 1 தான் கண்டுபிடிக்கணும். 1 வேல்யூ x equal to 1 எங்கே இருக்கு பாருங்க, எந்த இடத்துல இருக்கு, இங்கே தான் இருக்குது, செகண்ட் இதில் தான் இருக்குது. பாசிட்டிவ் 1 இருக்குல்ல, அப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், x² -2 தான் நீங்கள் எடுக்கணும். புரியுதாம்மா? எப்படி கொஸ்டினை முதல்ல சூஸ் பண்ணுறீங்கன்றது புரியுதா? அப்போது x² -2 போட்டாச்சு. இப்போ எக்ஸ் பக்கத்தில் நீங்கள் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் -2. அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு அதாவது இதுலேருந்து இது செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி பிக்கர் நம்பர் சைன், -2லேருந்து 1 போச்சுன்னா 1, பிக்கர் நம்பர் மைனஸ்னால -1 வேல்யூ. புரியுதா? இப்போ நீங்க கொடுத்துருக்க கொஸ்டின் இதான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 4 plus 2 எஃப் ஆஃப் 1. அப்போ எஃப் ஆஃப் 4 வேல்யூ 10 தெரியும், 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 1 வேல்யூ -1 தெரியும். அப்போ 10 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பிளஸ் இன்ட்டு மைனஸ் 2 1s are 2, 10ல் 2 போச்சுன்னா 8. அவ்வளோதான், இதனுடைய வேல்யூ 8. லாஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 1 -3 எஃப் ஆஃப் 4 by எஃப் ஆஃப் -3. எஃப் ஆஃப் 1 வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எஃப் ஆஃப் -3 மட்டும் தான், இதை தான் கண்டுபிடிக்கல. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3 எங்கே வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு வருது. இது ஃபோர்த் ஒன், ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறது வருது -3. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. அந்த கொஸ்டின் 2x + 7, 1 கிடையாது 7. அப்போது அது அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 இன்ட்டு -3 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 6 ஆகிடும் +7.
அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு 1. எப்படி பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் சப்ராக்ட் பண்ணி பிக்கர் நம்பர் சைன், இங்கே பாசிட்டிவ் சைன் இருக்கனால 1. எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு 1. இப்போ 3 வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் 1 வேல்யூ -1 மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 வேல்யூ 10. அதாவது எஃப் ஆஃப் மைனஸ் 3 வந்து 1. இப்போ -1 அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 10s are 30. ஓகேவா? இது வந்து நீங்கள் மல்டிப்ளிகேஷன் தான், ப்ராக்கெட்னாலே அங்கே மல்டிப்ளை தான். அப்போ 3 10s are 30 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்புறம் இந்த ரெண்டுமே மைனஸ் வந்து ஆட் பண்ணி மைனஸ் சைன் பண்ணணும். அப்போ 30ோட 1 ஆட் பண்ணால் 31 மைனஸ் டிவைட் பை 1. அப்போ இது எவ்ரிதிங் டிவைட் பை 1 அதே வேல்யூ தான் வரும். அப்போ -31. அப்போ therefore ஃபைனல் ஆன்சர் என்ன? f of 1 minus 3 f of 4 by f of minus 3 equal to நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தது? -31. வெரி சிம்பிள்மா, எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்ஸை சொல்லுங்கம்மா. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.